இந்த உலகத்துல மர்மமான சாவு நெறையவே நடந்திருக்கு. அதுல பல விஷயம், பல சம்பவம் இப்போ வரைக்குமே விடை கிடைக்காம நெறையவே சுத்திட்டு இருக்கு. அதுல ஒண்ணு தான் இந்த இஸ்டால் உமன் கேஸ். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆயும் இந்த கேஸ் இப்போ வரைக்குமே ஒரு மாரி ஆக்டிவ்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்றது இன்டர்நெட்லயும் சரி, ஆஃப்லைன்லயும் சரி நெறைய பேரால பேசப்படுது. அப்படி அங்க என்ன நடந்துச்சு? யார் அந்த இஸ்டால் உமன்? அவங்க எதனால இறந்தாங்க? எப்படி இறந்தாங்க? ஏன் இது இன்ன வரைக்கும் விடை கிடைக்காம இருக்கு? அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்போ தான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி நெறைய மிஸ்டீரியஸான ஸ்டோரி, அது மட்டும் இல்லாம ஹாரர் இந்த மாரி நெறைய ஸ்டோரி நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1970ல நடந்த சம்பவம் தான் இது. இதுக்கு போலீஸ் சைட்லேருந்து இந்த கேஸுக்கு நேம் வச்சது என்னன்னா, இஸ்தால் உமன்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க. இது எதுக்கு இஸ்தால் உமன்னு நேம் வச்சாங்க? அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரியும். நார்வே நாட்டில் பெர்கன்னு ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டி எப்படின்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான சிட்டியாகவும் இருக்குது. அதை சுற்றி நிறைய மலைகள் அந்த மாதிரி அந்த சிட்டி பக்கத்துலேயே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அது பேர் இஸ்தால் வேலின்னு சொல்லுவாங்க. அங்கே எப்படின்னா நிறைய பேர் அந்த ட்ரெக்கிங் மாதிரி போவாங்களா, மலை ஏறுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அங்கே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லோக்கல் பீப்புள்ஸ் அந்த இடத்துல சொல்கிறது என்னென்னா டெட் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறைய அமானுஷ சம்பவம், அந்த சூசைடு, டெத்து இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுனால அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் அதை டெத் வேலின்னு சொல்லிட்டு வந்துருந்துருக்காங்க. இஸ்டால்ன்ற பிளேஸில் இந்த இன்சிடென்ட் நடந்தனால இந்த பொண்ணோட கேஸுக்கு இஸ்டால் உமன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்களே தவிர அந்த பொண்ணோட பேர் இஸ்டால் கிடையாது. இது சரியா 1970 நவம்பர்ல கடைசி வீக் அப்ப ஒரு அப்பா தன்னோட 2 பசங்களையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் போறாரு. அப்படி அவர் ட்ரெக்கிங் போகும்போது ஒரு கொஞ்ச தூரம் போனோம்னா காட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட உடல் தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியுது. என்னடா அங்க இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட உடம்பு ஒரு பாறைக்கு இடையில மாட்டிக்கிட்டு எரிஞ்ச நிலையில இருந்தா எப்படி ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி கிடக்கும், அந்த மாதிரி ரொம்பவுமே துர்நாற்றம் வீசிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து இவங்க 2 பேரும் எல்லாருமே பயந்துட்டு டக்குன்னு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அதை கேட்டோன்னா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த பிளேஸுக்கும் போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு மிடில் ஏஜ், அதாவது ஒரு 30 வயசு அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்க ஒரு பொண்ணோட உடம்பு அங்கே எரிஞ்ச நிலையில் இருக்குது. அவங்களோட ஃபேஸ் ஐடென்டிட்டி எதுவுமே தெரியல. அந்தளவுக்கு ஃபேஸ் சிதைக்கப்பட்டிருக்கு. கையில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் முதற்கொண்டு அழிக்கப்பட்ட மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. அவங்கள சுற்றி இருக்க எந்த ஒரு பொருளையுமே அவங்களுக்கான ஐடென்டிட்டியோ எதுவோ அவங்களுக்கு கிடைக்கல. போலீஸும் ஏதாச்சும் ஹிண்ட் கிடைக்குதா அப்படின்னு சுற்றி முற்றி தேடும் போது அங்கே கிடைச்சது என்னமோ அவங்களோட எரிஞ்ச நிலையில் இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸும், தூக்க மாத்திரை, இந்த ட்ரக்ஸு, அது இல்லாமல் அவங்கள போட்டிருந்த தொப்பியில் அதாவது கேப்பில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்மெல்லு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இதெல்லாம் கலெக்ட் பண்ண போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு போலீஸ் இதை ஒரு சூசைட் சைட்லேருந்து பார்க்கும்போது இவங்க சூசைட் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. அங்கே இருந்து தூக்க மாத்திரதெல்லாம் பார்க்கும்போது சரி அவங்க தூக்க மாத்திரத்தை போட்டு சாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி தூக்க மாத்திரை தான் போட்டு சாகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவனோட ஐடென்டிட்டிலாம் மறைக்கணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டவுட் வருது. போலீஸுக்கோ ஒன்றுமே புரியல. யார் இந்த பொண்ணு, எதுக்கு இந்த இடத்துல சூசைட் பண்ணியிருக்கணும், இல்லை யாருன்னா இவங்களை கொண்டு இருக்காங்களா எப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆங்கிளில் இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நார்வே ஃபுல்லாக இது பரபரப்பாக பேசப்படுது. பொதுமக்களால் போலீஸ்ட்டு எவன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேள்விகள் வைக்கப்படுது. போலீஸோ கேஸை இதை பற்றி விசாரிக்க ரொம்பவுமே தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்டையுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு இவங்க யாருன்னு தெரிஞ்சுன்னா எங்களுக்கு உதவி பண்ணுங்க, யாருன்னு தெரியல சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் போடுறாங்க. இப்படியே ஒரு சில நாட்கள் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அந்த இன்சிடென்ட் அந்த டெட் வேலின்னு இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் 2 சூட்கேஸ் யாரோடது என்னன்னு தெரியாமல் பல மாதமாக இங்கே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணப்படுது. போலீஸுமே அங்கே போயிட்டு அந்த சூட்கேஸை செக் பண்ணலாம். மேபி அவங்களுக்கும் இந்த சூட்கேஸுக்கும் அந்த லேடிக்கு எதுனா ஒரு கனெக்ஷன் இருக்கா செக் பண்ணும்போது அங்கே என்ன ஒரு ஷாக்கான விஷயம் நடக்குதுன்னா, அந்த சூட்கேஸில் இருக்க டீட்டெயில்ஸுமே எரேஸ் பண்ணப்படுது. அந்த இன்கேஸ் அந்த பொண்ணு தான் இருந்தாங்க, பொண்ணோட டீட்டெயில்ஸ் தான் உள்ளே இருக்குன்னா அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எதுவுமே யாருக்குமே கிடைக்காத மாதிரி அவங்களோட நேம் எல்லாமே எரேஸ் பண்ணப்பட்டு ஐடென்டிட்டியே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. சேம் அந்த பொண்ணு இறந்த இடத்துலையுமே சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ட்ரெஸ்ஸில் இருந்த லோகோ சம்திங், அது என்ன பிராண்டு, அவங்க பாஸ்போர்ட்டில் இருக்க ஃபோட்டோ சம்திங் எதுவுமே இல்லாத மாதிரி அழிச்சிருக்காங்க. இது கொலையாக இருந்துச்சுன்னா அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே போலீஸுக்கோ இல்லை யாருக்கோ தெரியக்கூடாது அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு இறந்த இடத்துலையுமே சரி இந்த சூட்கேஸுமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இந்த சூட்கேஸில் வேறு ஏதாச்சும் தெரியுமா,
கிடைக்குமா அப்படின்றத ரொம்ப தேடிட்டு இருக்கும்போது ஒரு அந்த சூட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடான யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிளேஸ் மாதிரி சம்திங் அதில் இருக்குது. அதுலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சில கரன்சியும் அது இல்லாமல் டிக்கெட்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது பல நாட்டோட கரன்சி அதில் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க நிறைய நாட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்த டவுட் என்னன்னா, ஒருவேளை இவ ஸ்பையாக இருப்பாளோ, இன்டர்நேஷ்னல் ஸ்பையாக இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு மேபி இவளை கொண்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேஸையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க போலீஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த சூட்கேஸில் கிடந்த ஒரு சில டிக்கெட்டை வச்சு அவங்க ஸ்டே பண்ண ஹோட்டலில் போயிட்டு இவங்க யார் என்னன்ற டீட்டெயில்ஸ் எடுக்க முடியுமான்றதுக்காக டைரெக்டாக அந்த ஹோட்டல் விசிட் பண்ணி ஒவ்வொரு ஹோட்டலாக அவங்க ஸ்டே பண்ண ஹோட்டல்லாம் விசிட் பண்ணி இவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும் போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்னென்னா இவங்க போன எல்லா ஹோட்டல்லையுமே ஒவ்வொரு நேம் சொல்லி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது போலீஸ்க்கு ரொம்பவே டவுட் வருது. அதுவும் இல்லாமல் அந்த சூட்கேஸில் இன்னும் ஒரு சில பொருட்கள் இருந்துச்சு. என்னென்னா விக்கு இந்த மாதிரி இருக்கும் போது போலீஸுக்கு ரொம்பவே டவுட் வருது. இவங்க ஒரு ஸ்பையாக தான் இருக்கணும் அப்படின்றத போலீஸ் வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. இது கன்ஃபார்ம் பண்ணலை, ஒருவேளை இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டோடைய போலீஸ் வந்துட்டு கேஸை அப்படியே வந்துட்டு ரொம்பவே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. எதனா க்ளூ கிடைக்குமா அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இவங்களை பற்றி தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த நார்வே ஃபுல்லாமே இது பரபரப்பாகவும் பேசப்பட்டுட்டு இருக்கு. அந்த டயத்தில், அதாவது 1970 காலகட்டத்தில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குற ஒரு சில மக்களும் வந்துட்டு போலீஸுக்கு நிறையவே வந்துட்டு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்படி பார்த்தோம் அப்படி பார்த்தோன்னு. அதில் ஒரு சில பேர் சொல்கிறது என்னென்னா, அவர் ரொம்பவுமே சைலண்ட்டான டைப்பு, ரொம்ப அலர்ட்டாக இருந்தா, எது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அலர்ட்டாக இருந்தா. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது சரி, அவர் ரூமுக்குள்ளே போனால் அடுத்த செகண்ட் விண்டோ க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இதுவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ரூமுக்குள்ளே போன வேதே கதவு பூட்டிட்டு கதவோட ஒட்டி ஒரு சேர் இந்த மாதிரி எது கிடைக்குதோ அதெல்லாம் வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அவள் ஒரு ஏதோ ஸ்பை பிஹேவியர், எப்போ என்ன நடக்கும் அலர்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்திருக்கா சம்திங்ன்றத எல்லாருமே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஐ மீன் ஹோட்டல் அவள் ஸ்டே பண்ண பிளேஸில் இது வந்துட்டு பொதுவாக போலீஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட உடலை எப்போ கைப்பற்றாங்களோ அந்த பொண்ணை வந்துட்டு அந்த உடலை எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணுற வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிஎன்ஏ வச்சு எதனா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சைட்லேயுமே போஸ்ட்மார்ட்டம் இந்த மாதிரி இது வந்துட்டு அது தனியாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த டைம் இந்த போலீஸ் வந்துட்டு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது போலீஸ் சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட், டாக்டர் சைட்லேருந்து போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் வருது. அது என்னென்னா அவளோட பல்லை வச்சு டிஎன்ஏ இந்த மாதிரி இப்போ இருக்க மாதிரி டிஎன்ஏவோட வசதி அப்போ இல்லை. அந்த டைமில் வந்துட்டு இவங்க ஃபைன் பண்ணி சொன்னது என்னென்னா, இந்த பல்லு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம். இது கன்ஃபார்மாக சொல்லலை. ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்களோட பல்லு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒத்து போகுது. மேபி இவங்க ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் சைட்லேருந்து போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணி பல மாசமாகுது. எந்த ஒரு ஹிண்ட்டுமே கிடைக்காதனால போலீஸ் வந்துட்டு இது ஒரு சூசைட்னு சொல்லிட்டு அந்த கேஸையுமே மூடி வைக்கிறாங்க. அந்த கேஸையுமே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இந்த கேஸில் ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணவங்களுக்கும் சரி, இந்த கேஸை பற்றி இது ஒரு சூசைட்ன்றது அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, அவங்க பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு எல்லாத்துலேயுமே அதோட லேபிள் கட் பண்ணப்பட்டிருக்கு. நேம் ஃபேக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களோட சூட்கேஸில் ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி ஒன்று எழுதியிருக்கு. அதை டீகோட் கூட பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவன் எதுக்கு தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சி எதுவுமே இந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எந்த பிராண்டுன்னு கூட தெரியாத அளவுக்கு எதுக்கு அடிச்சுட்டு சாகணும்? இது கண்டிப்பாக சூசைடாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சைடில் இருந்தாலும் சரி, இந்த கேஸில் டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே டீப்பாக நம்பிட்டு இருக்காங்க இது சூசைட் இல்லை அப்படின்றது. சில வருஷங்கள் கழிச்சு அந்த கேஸை ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு ரீஓப்பன் பண்ணாங்க. அந்த ரீஓப்பன் பண்ணி இந்த இன்சிடென்ட்டு, அதை பார்த்தவங்க, விட்னஸ் இவங்களெலாம் வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேஸ் வந்துட்டு குடுக்குறாங்க. அதாவது ஸ்கெட்ச் மார்க் வச்சு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு ஃபேஸையுமே ட்ரா பண்ணி பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணி இப்போ பாருங்க, இவங்கள பற்றி எதுனா ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸு சம்திங் எல்லாத்துலேயுமே போட்டும் விடுறாங்க. அப்படி ஸ்கெட்ச் டிராயிங் ரிலீஸ் பண்ணியுமே அந்த பொண்ணு யார், என்ன, எதுக்காக வந்தாங்க, ஏன் கொல்லப்பட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமுமே யாருக்குமே தெரியாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்குள்ளேயே ஒரு இது வந்துட்டு பேசப்படுது. 2 தியரி மாதிரி பேசப்படுது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு, அதாவது 1970 அந்த பொண்ணு எரிஞ்ச நிலையில கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த வேலைக்கு அந்த மலைக்கு வந்துட்டு ட்ரெக்கிங் போன ஒரு பையன் ரிட்டர்ன் வரும்போது 3 பேரை பார்த்துருக்கான். 2 பசங்க, இந்த பொண்ணு, அதாவது இப்போ எரிஞ்ச நிலையில இருக்கான்னு சொல்றேன்ல, அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்க முன்னாடி அந்த
பொண்ணுக்கு பின்னாடி 2 பசங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி பொண்ண பார்க்கும்போது ரொம்பவுமே பயந்த சுபாவத்தோட அவன்ட்ட "என்ன எப்படியாச்சும் காப்பாத்து" அப்படின்னு சொல்ற மாரி கைய நீட்டி ஹெல்ப் பண்ற மாரி வருது. ஆனா பேசல. எங்க ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா, பின்னாடி வர 2 பேரும் கொன்றுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்ல அந்த பொண்ணு பேசாம இருந்திருக்கு. அந்த பையன்ட்ட ஹெல்ப் கேட்டுட்டு. அந்த பையனும் இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமை இருக்கு அப்படின்றத காப்பாத்தலாம்ன்னு ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணாலும் அவங்க 2 பேர் இருக்காங்க. நம்மளால அத சமாளிக்க முடியுமா? அவங்கள 2 பேரையும் அடிச்சு இவள காப்பாத்த முடியுமா? அப்படின்ற ஒரு டவுட்லயே டக்கு டக்குன்னு வேகமா கீழ இறங்கி வந்து போலீஸ்ட்டயும் அத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸும் அத சீரியஸா எடுக்க விடாம இவன் வேற இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு அத அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. அத பார்த்தோனே இவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இத எப்படியாச்சும் மறக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையே பேசாம விடுறான். இது நடந்து 2 நாள் கழிச்சு தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நியூஸ் பேப்பர்ல வருது. ஸோ பொதுமக்கள் சொல்றது என்னன்னா, அந்த கூட்டு போன 2 பசங்களும் அங்க வச்சு அவள வந்துட்டு அடிச்சு கொன்றுக்கலாம். அடிச்சு கொல்றதுக்கு முன்னாடி அந்த தூக்கு மாத்திரத்த எல்லாத்தையுமே போட்டு, அவளுக்கு அத குடுத்து கழுத்துல அடிச்சு இந்த மாரி கொன்றுக்கலான்ற ஃபர்ஸ்ட் தியரி சொல்லப்படுது. 2வது என்னன்னா, அந்த பொண்ணே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஐடென்டிட்டி எதுவும் தெரியக்கூடாது. எதுவுமே தெரியாத மாரி அழிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 2 பசங்களுக்கும் காசு ஏதாச்சும் குடுத்து, அங்க கொண்டு போயிட்டு என்னோட நான் சாகுறதுக்கு நான் செத்தாலும் என்னோட இது எந்த இதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக, அங்க போயிட்டு அவளே வந்துட்டு தூக்க மாத்திரை இதெல்லாம் போட்டு இறந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேர வச்சு என்ன இப்படி இப்படி தான் கொல்லணும்னு சொல்லிட்டு கொல்ல சொல்லியிருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களால பேசப்படுது. என்னதான் பொதுமக்கள் சைட்லேருந்து ஒவ்வொரு தியரி சொல்லப்பட்டாலும், போலீஸ் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன ஸ்டாப் பண்ணவே இல்ல. அவளோட டீட்டெயில்ஸ் வச்சு எதுக்கு வந்திருப்பா? யாரு என்னன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி தேடிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் அவங்க நோட் பண்றாங்க. என்னன்னா, அவ டிராவல் பண்ண டேட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அந்த நாட்ல பென்குயின் ஒரு மிசைல் வந்துட்டு லான்ச்சிங்க்கு இருந்திருக்கு. அந்த டேட்டும், இவ டிராவல் பண்ண டேட்டும் சேமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அட்வர்டைஸ்மென்ட் இவள பத்தி தெரிஞ்சா ஒண்ணு டீட்டெயில்ஸ் குடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த டைம்ல ஒரு ஃபிஷர்மேன் வந்துட்டு போலீஸ கான்டாக்ட் பண்ணி சொல்லும்போது, இப்படி வந்துட்டு ஆர்மி எக்ஸிபிஷன் நடக்கும்போது, அந்த இடத்துல இந்த பொண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு போலீஸ் வந்துட்டு இத பார்க்கும்போது, மேபி அந்த மிசைல வந்துட்டு ஸ்டாப் பண்ண வந்த ஏதோ ஒரு ஸ்பையா கூட இருக்கலாம். இது தெரிஞ்ச இன்னொரு கேங்கு இவள வந்துட்டு சம்திங் இது வந்துட்டு தெரிஞ்சிருக்கலாம். இது தெரிஞ்சிருச்சு சொல்லிட்டு இவள அனுப்புன டீமே இவள கொன்றுக்கலாம் இந்த பாஸு. அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு கட்டத்துல இது பண்றாங்க. அப்படி என்னதான் இருந்தாலும் இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் கிடைக்கல. இவ யாரு? என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அசம்ப்ஷன். இது மேபி இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் இந்த ஐடென்டிட்டி இல்லாம யாரு என்னன்னு தெரியாம இறந்த சாவு இது ஒண்ணு தானன்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் இல்ல. இன்னொன்னு இதே மாரி போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட லேபிள் கூட கிழிக்கப்பட்டு அவங்க யாரு என்னன்ற ஐடென்டிட்டி தெரியாத அளவுக்கு இன்னொரு ஒரு டெத்தும் ஆயிருக்கு. அது எப்படின்னா, ஆஸ்திரேலியால தமன்சூட் அப்படின்ற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பீச் ஓரத்துல ஒருத்தவர் இறந்த நிலையில இருந்திருக்காரு. அவர்ட்ட கைப்பற்றின அதாவது அவர் ட்ரெஸ்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ஒண்ணு எடுத்திருக்காங்க. அதுலயுமே அவங்களுக்கு கிடைச்சது என்னன்னா, கோடு மாரி தான் இருந்திருக்கு. டைரக்ட்டா என்ன சொல்ல வராங்க, அந்த கோட டீகோட் பண்ணவே முடியல. சேம் இவங்களுக்கும் ஐ மீன் இந்த பொண்ணுக்கும், லேடிக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கும்போது, 2 பேர்ட்டயுமே சிமிலரா கிடைச்சது என்னன்னா, அந்த ஐடென்டிட்டி அழிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம 2 பேர்கிட்டயுமே கோடு மாரி கிடைச்சிருக்கு. இத வச்சு 2 பேருக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு தேடும்போது, போலீஸுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னமோ 0 தான். அவங்களுக்கு எதுக்கும் தொடர்பு இருக்க மாரியே தெரியல. அப்படி இருக்கும்போது எப்படி இறந்திருப்பாங்க? ஒண்ணுமே புரியாம போலீஸ் அகைன் திணறிட்டு இருக்காங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. ஆனா இப்போ வரைக்குமே இந்த கேஸ பத்தி பேசாதவங்க கிடையாது இன்டர்நெட்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேள அவ ஸ்பையா தான் இருந்திருப்பாளா? மேபி இந்த அனுப்பிவிட்ட கேங்கே வந்துட்டு இவ ஸ்பையா இருக்குது ஆப்போசிட் கேங்க்கு தெரிஞ்சு அவள புடிச்சு அது எதுக்கு வந்திருக்கா? என்ன டீட்டெயில் கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இவள கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள அனுப்புன கேங்கோட டீட்டெயிலே அவள போட சொல்லி ஐ மீன் கொல்ல சொல்லியிருப்பாளா? எப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸ் அன்சால்வ்டு கேஸ் இதை பற்றி நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய்.